12ஆம் வகுப்பு கணிதம் வெக்டர் முறையில் cos ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு, இது மையம் ஓ. எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுப்புற ஒரு கோடு, இதை பி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸு ஓபி கோணம் XOP ஈக்குவல் டு XOPங்கிற கோணத்தை நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். XOP ஈக்குவல் டு ஆல்ஃபா. அடுத்தது எக்ஸுக்கும் பிக்கும் நடுப்புற ஒரு கோடு, அது என்னன்னா Q. XOQ XOQ அப்படிங்கிறதோட கோணம் என்னன்னா பீட்டான்னு வச்சுக்கோம். XOQ ஈக்குவல் டு பீட்டா. அடுத்தது இந்த OP அப்படிங்கிறதுல எல் அப்படிங்கிற ஒரு புள்ளியை குறிக்கிறோம். எல், இது எல். இதுலேருந்து ஒரு கோடு, அது சந்திக்கிற இடம் எக்ஸ் அச்சில் எம். அதே போல் ஓக்யூவில் ஒரு புள்ளி, அது எக்ஸ் அச்சில் சந்திக்கிற இடம் எம் டேஷ். அதே போல் ஓக்யூங்கிறது இந்த இடம் என்னென்னா எல் டேஷ். எக்ஸ் அச்சு திசையில் இருக்கிற அலகு வெக்டர் ஐ வெக்டர், ஒய் அச்சோட திசையில் இருக்கிறது ஜே வெக்டர். XOP ஈக்குவல் டு ஆல்ஃபா, XOQ ஈக்குவல் டு பீட்டா. அப்போ POQ இதுதான் நமக்கு தேவையான கோணம். இதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, POQ அப்படிங்கிறது இந்த இடம். இந்த இடத்த எப்படி எழுதலாம்னா, மொத்தம் இருக்கிற ஆல்ஃபாவில் இங்கே இருக்கிற பகுதி, அதாவது பீட்டா, அதை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது இந்த இடம். இதுதான் நமக்கு தேவையான ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. OL ஈக்குவல் டு OL டேஷ் ஈக்குவல் டு ஒரு அலகு இருக்குமாறு எல் டேஷ் வரைக. எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக LM எல் டேஷ் எம் டேஷ் வரைக. எக்ஸ் அச்சு திசையில் இருக்கிறது ஐ வெக்டார், ஒய் அச்சோட திசையில் இருக்கிறது ஜே வெக்டார். இப்போ இந்த வரைபடத்தில் இரண்டு முக்கோணம் இருக்குது. ஒரு முக்கோணம் OLM, அதை எழுதிப்போம். OLM. இதில் இருக்கிற கோணம் என்னன்னா ஆல்ஃபா. அதே போல் இன்னொரு முக்கோணம் OL டேஷ் எம் டேஷ். OL டேஷ் எம் டேஷ். இந்த இதில் இருக்கிற கோணம் என்னன்னா பீட்டா. OL டேஷ் எம் டேஷ். இந்த ரெண்டு கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னா பீட்டா. அதனால் இதில் பீட்டா. இதை எடுத்துக்கிட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். எப்படி? சைன் ஆல்ஃபான்னா என்னென்னா எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம்ங்கிறது என்னென்னா ML பை ML எதிர்பக்கம். கர்ணங்கிறது என்னென்னா OL. OLோட மதிப்பு நம்ம ஆரம்பத்தில் என்னன்னு எடுத்துருக்குறோம், OL ஈக்குவல் டு 1. அதனால் OLோட மதிப்பு 1ங்கிறதுனால வெறும் ML மட்டும்தான் இருக்கும். அதே போல் காஸ் ஆல்ஃபா, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கம் எவ்வளவு? OM பை கர்ணம்ங்கிறது OL. OLோட மதிப்பு 1, OM பை 1 OM தான் வரும். இப்போ OL அப்படிங்கிற தொலைவை எப்படி எழுதுகிறோம்னா, OL இருக்கு இல்லையா, அதை OM ப்ளஸ் ML இப்படி பிரிச்சுக்கிறோம். அதாவது OL ஈக்குவல் டு OM ப்ளஸ் ML. இதில் OMங்கிறது எந்த திசையில் இருக்குன்னா எக்ஸ் அச்சு இருக்கிற திசை. எக்ஸ் அச்சு இருக்கிற திசையில் இருக்கிறதுனால
இதில் இருக்கிற அலகு வெக்டர் வந்து ஐ வெக்டர், ஐ கேப். அதே போல் எம்எல்ங்கிறது வர்டிகலாக இருக்கும், குத்துக்க இருக்கும், ஒய் அச்சு. அதில் இருக்கிற வெக்டர் என்னென்னா ஜே, ஜே கேப். இது வந்து இந்த முக்கோணத்தை வச்சுக்கிட்டு சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுலேருந்து ஓஎல் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓஎல் ஈக்குவல் டு ஓஎம். ஓஎம்ங்கிறது என்ன இருக்குது? ஓஎம்முக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா. அதனால் இங்கே இருக்கிற ஓஎம்முக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ஐ ப்ளஸ் எம்எல். எம்எல் இருக்குல்ல, எம்எல்லுக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா ஜே. இது அப்படியே இருக்கட்டும். இந்த வரைபடத்துக்கு வருவோம். இதில் கண்டுபிடிச்சிருக்கிறது போலவே இதுலேயும் அதே போல் சைன் காஸ். ஆனால் கோணம் என்னென்னா பீட்டாங்கிறதுனால சைன் பீட்டா. சைன் பீட்டானா என்ன வரும்? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் வந்து எம் டேஷ் எல் டேஷ், கர்ணம்ங்கிறது ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷ் ஆரம்பத்தில் ஒன்றுன்னு எடுத்துருக்குறோம். அதனால் ஓஎல் டேஷ் ஒன்றுங்கிறதுனால மேலே இருக்கிற எம் டேஷ் எல் டேஷ் மட்டும்தான் இருக்கும் சைன் பீட்டா. அடுத்தது காஸ் பீட்டா. காஸ் பீட்டாங்கிறது என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கங்கிறது ஓஎம் டேஷ். ஓஎம் டேஷ் பை கர்ணம் வந்து ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷுங்கிறது 1, அதனால் ஓஎம் டேஷ் பை 1 ஓஎம் டேஷ்னு வரும். சைன் பீட்டா காஸ் பீட்டா. அடுத்ததா இந்த வரைபடத்தில் ஓஎல் டேஷ் இருக்கு இல்லையா? இந்த ஓஎல் டேஷுங்கிறத எப்படி எழுதலாம்னா ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு ஓஎம் டேஷ் ப்ளஸ் எம் டேஷ் எல் டேஷ். இந்த ஓஎல்ங்கிற தொலைவை ஓஎம் டேஷ் எம் டேஷ் எல் டேஷ், ஓஎம் டேஷ் எம் டேஷ் எல் டேஷ். ஓஎம் டேஷ் இது எந்த திசையில் இருக்குது? எக்ஸ்ஹெச். அப்போ இதோட எதை சேர்க்கணும்? ஐ. அதே போல் எம் டேஷ் எல் டேஷ் இது எந்த திசையில் இருக்குன்னா ஒய்ஹெச். ஒய்ஹெச் இருக்கிற வெக்டர் ஜே கேப். ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு ஓஎம் டேஷுங்கிறது என்ன வந்திருக்கு? காஸ் பீட்டா. அதனால் இதுக்கு பதிலாக காஸ் பீட்டா ஐ ப்ளஸ் எம் டேஷ் எல் டேஷ். எம் டேஷ் எல் டேஷ்க்கு பதிலாக என்ன இருக்குது? சைன் பீட்டா. அதுக்கு பதிலாக சைன் பீட்டா ஜே கேப். வரையறைப்படி ஏ டாட் பி இரண்டு வெக்டர்களோட புள்ளி பெருக்கம். இதுக்கு என்ன மதிப்பு வரும்னா மட்டு ஏ மட்டு பி இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். இது ஃபார்முலா. இதில் ஏ பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஓஎல் ஓஎல் டேஷ், ஏக்கு பதிலாக ஓஎல், பிக்கு பதிலாக ஓஎல் டேஷ். அப்போ என்ன வரும்? மட்டு ஓஎல் மட்டு ஓஎல் டேஷ் இன்ட்டு காஸ் தீட்டான்னு வரும். தீட்டாங்கிறது இங்கே என்னன்னா எல்லுக்கும் எல் டேஷுக்கும் இடைப்பட்ட கோணம், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. எப்படி எல்லுக்கும் எல் டேஷுக்கும் இடைப்பட்ட கோணம்? இங்கே பாருங்கள், எல் இதோ இருக்குது, எல் டேஷ் இதோ இருக்குது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கோணம்னா ரெண்டு கோட்டையும் தொட்டுக்கிட்டு இருக்கிற கோணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓஎல்லோட மதிப்பு என்னன்னு வச்சுருக்கிறோம்? 1. ஓஎல் டேஷும் 1. காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஓஎல் டாட் ஓஎல் டேஷ் சீக்குவல் டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம். அடுத்தது நார்மலாக ஓஎல் ஓஎல் டேஷ் ரெண்டுத்துக்கும் புள்ளி பெருக்கம் எடுக்கிறோம். ஓஎல்ங்கிறது என்ன? இதோ இருக்குல்ல, இதுதான் காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா ஜே டாட் ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷுக்கு பதிலாக காஸ் பீட்டா ஐ சைன் பீட்டா ஜே. ரெண்டுத்துக்கும் புள்ளி பெருக்கம். புள்ளி பெருக்கங்கிறது என்னன்னா ஐயோட கெழு ஐயோட கெழுவை மட்டும்தான் பெருக்கணும். ஐயோட கெழுவோட ஜேயை பெருக்குனா 0 வந்துடும். அதனால் ஐயோட கெழு அப்படி மட்டும்தான் பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன வருது? காஸ் ஆல்ஃபா இங்கே, இதில் காஸ் பீட்டா ப்ளஸ் ஜேயோட கெழு பெருக்குனா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா.
இது வந்து என்னென்னா ஓஎல் டாட் ஓஎல் டேஷ் இதனுடைய மதிப்பு. இது சமன்பாடு 2ன்னு வச்சு. 1வது சமன்பாடு 2வது சமன்பாடு ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னா ஓஎல் டாட் ஓஎல் டேஷ். ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். 1 2லிருந்து எல்ஹெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ்ஸாக இருக்கிற காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் இதில் ஆர்ஹெச்எஸ்ஸாக இருக்கிற காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ரெண்டும் வந்து என்னென்னா சமம். இதுதான் கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்துடுச்சு, நிறுவப்பட்டது. வெக்டர் முறையில் நிறுவ சொல்லியிருக்காங்க, நிறுவப்பட்டது. அவ்வளோதான். 12ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 6.3 வெக்டர் முறையில் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. முதல்ல போன கணக்கு போட்டது போலவே தான் இதுலேயும், ஆனால் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் மட்டும். இது எக்ஸ் அச்சு தான், இது ஒய் அச்சு, இது ஒய் டேஷ், இது ஓ. எக்ஸு ஓ பி, எக்ஸு ஓ பி கோணம் எக்ஸ்ஓபி ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்திருப்போம். இங்கேயும் அதே ஆல்ஃபா தான். அடுத்தது எக்ஸு ஓ கீழே, இது வந்து என்னன்னா கியூ, எக்ஸு ஓ கியூ கோணம் எக்ஸ்ஓ கியூ அப்படிங்கிறது போன கணக்கில் பீட்டான்னு எடுத்திருப்போம். இங்கேயும் அதே பீட்டா தான். அடுத்தது ஓபி அப்படிங்கிறதுல எல்லுன்னு ஒரு புள்ளி, அதுலேருந்து ஒரு கோடு, இது எல், இது எம். அதே போல் ஓக்யூ அப்படிங்கிறதுல ஒரு கோடு, இது எல் டேஷ், இது எம் டேஷ். எக்ஸ்ஹெச்சின் திசையில் இருக்கிற அலகு வெக்டர் ஐ வெக்டர், ஒய்க்கு வந்து ஜே. நமக்கு தேவை என்னன்னா இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட கோணம் பிஓக்யூ தானே வேணும். பிஓக்யூ இந்த கோணம் தான் நமக்கு தேவை. பிஓக்யூ இது என்னன்னா ஆல்ஃபாங்கிற இந்த கோணத்தையும் பீட்டாங்கிற இந்த கோணத்தையும் கூட்டுனா கிடைக்கிறது தான் இந்த மொத்தம் இருக்கக்கூடிய பிஓக்யூ. பிஓக்யூங்கிறது என்ன? பிஓக்யூ கோணம் அப்படிங்கிறது இந்த கணக்கில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓஎல் ஈக்குவல் டு ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு ஒரு அலகு இருக்குமாறு எல் டேஷ் வரைக. அடுத்தது எக்ஸ்ஹெச் இருக்கு இல்லையா, எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தாக, எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தாக எல்எம் அப்படிங்கிற ஒரு கோடு, எல் டேஷ் எம் டேஷுங்கிற ஒரு கோடு வரைகிறோம். ரெண்டு முக்கோணம் எது எது? முதல்ல ஓஎல்எம், ஓஎல்எம் இந்த கோணத்துக்கான மதிப்பு ஆல்ஃபா. இன்னொரு கோணம் கீழே இருக்கு, ஓஎம் டேஷ் எல் டேஷ். அதே வடிவத்திலே இந்த மாதிரி வடிவத்திலே படத்தையும் போட்டுக்கிறோம். ஓ இந்த இடம் எம் டேஷு, இந்த இடம் எல் டேஷ். இதுக்கு இடைப்பட்ட கோணம் கணக்கில் என்னன்னு எடுத்திருக்கோம்? பீட்டா. இந்த முக்கோணத்தில் ஆல்ஃபா இருக்குல்ல, சைன் ஆல்ஃபா. சைன் ஆல்ஃபானா என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன? எம்எல், எம்எல் பை கர்ணம் ஓஎல். ஓஎல்லோட மதிப்பு 1ன்னு எடுத்துக்கிட்டதுனால ஓஎல்லோட மதிப்பு 1ன்னு ஆகிடும். எம்எல் பை 1 எம்எல் தான் வரும். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு எம்எல். அதே போல் காஸ் ஆல்ஃபா, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கங்கிறது ஓஎம் பை கர்ணம் என்னென்ன? ஓஎல். ஓஎல்லோட மதிப்பு 1, அதனால் ஓஎம்னு வரும். காஸ் ஆல்ஃபாங்கிறது ஓஎம். இதே போல் இந்த முக்கோணத்துலேயும் முதல்ல சைன் பீட்டா,
அதில் ஆல்ஃபா, இதில் பீட்டா. சைன் பீட்டான்னு என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன? எல் டேஷ் எம் டேஷ் பை கர்ணம். கர்ணம்ங்கிறது ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷோட மதிப்பு நம்ம ஆரம்பத்தில் 1ன்னு எடுத்துருக்கோம். அதனால் எல் டேஷ் எம் டேஷ் மட்டும் வரும் சைன் பீட்டாவுக்கு. காஸ் பீட்டா. காஸ் பீட்டானா என்னென்னா அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓஎம் டேஷ் பை ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷோட மதிப்பு 1ங்கிறதுனால வெறும் ஓஎம் டேஷ் மட்டும் இருக்கும் காஸ் பீட்டாவுக்கு. இந்த ஓஎல் அப்படிங்கிற தொலைவை எப்படி எழுதலாம்னா, ஓஎல் இருக்கு இல்லையா, அதை ஓஎம் ப்ளஸ் எம்எல். ஓஎம் அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச் திசையில் இருக்கிறதுனால ஓஎம் இன்ட்டு ஐ வெக்டார், ஐ கேப். அதுபோல் எம்எல் இருக்குல்ல, எம்எல் அப்படிங்கிறது ஒய்ஹெச். எம்எல்ங்கிறது தூரம் ஒய்ஹெச். அப்போ எம்எல் ஜே. ஓஎம்முக்கு பதிலாக என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா இருக்குது. அதனால் காஸ் ஆல்ஃபா ஐ கேப். எம்எல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா ஜே கேப். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து ஓஎல்லோட மதிப்பு. இந்த பக்கம் அதே போல் ஓஎல் டேஷ் அப்படிங்கிற தொலைவை, ஓஎல் டேஷ் இருக்குல்ல, ஓஎல் டேஷ் அப்படிங்கிற தொலைவை எப்படி எழுதலாம்னா, ஓஎல் டேஷுங்கிறத ஓஎம் டேஷ் ப்ளஸ் எம் டேஷ் எல் டேஷ். ஓஎம் டேஷ் ப்ளஸ் எம் டேஷ் எல் டேஷ். ஓஎம் டேஷ் அப்படிங்கிறது எக்ஸ்ஹெச். ஓஎம் டேஷுங்கிறது எக்ஸ்ஹெச்சில் இருக்கிறதுனால இதோட ஐயை சேர்த்துக்கிறோம், ஐ கேப். எம் டேஷ் எல் டேஷ் இருக்குல்ல, எம் டேஷ் எல் டேஷ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இது வந்து என்னென்னா ஒய்ஹெச். அதனால் இதோட ஜேயை சேர்த்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எம் டேஷ் எல் டேஷுங்கிறது எக்ஸ்ஹெச்சு கீழே இருக்கிற ஒய். எக்ஸ்ஹெச்சுக்கு கீழே வந்தால் ஒய்யோட மதிப்பு இந்த இடத்துல மைனஸ் வரும். அதனால் இந்த ஜே என்னன்னு எடுத்துக்கணும்? மைனஸ் ஜேன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஓஎல் டேஷோட மதிப்பு. ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு ஓஎம் டேஷ். ஓஎம் டேஷுங்கிறது என்னன்னு இருக்குது? காஸ் பீட்டா. காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் எம் டேஷ் எல் டேஷ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சைன் பீட்டா ஜே கேப். வரையறைப்படி என்ன வரும்னா, என்ன வரையறை? ஏ டாட் பி ஈக்குவல் டு மட்டு ஏ மட்டு பி காஸ் தீட்டா. இதுதான் வரையறை. ஏக்கு பதிலாக ஓஎல், பிக்கு பதிலாக ஓஎல் டேஷ். ஓஎல் டாட் ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக ஓஎல், பிக்கு பதிலாக ஓஎல் டேஷ் காஸ் தீட்டாங்கிறது எல்லுக்கும் எல் டேஷுக்கும் இடைப்பட்ட கோணம். எல்லுக்கும் எல் டேஷுக்கும் இடைப்பட்ட கோணம் என்னன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓஎல்லோட மதிப்பு ஓஎல் டேஷோட மதிப்பு ஆரம்பத்தில் என்ன இருக்குது? 1. அதனால் 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. 1ஆல் இதை பெருக்கும்போது ஓஎல் டாட் ஓஎல் டேஷ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இது சமன்பாடு 1. இந்த ஓஎல் ஓஎல் டேஷ் இதுக்கெல்லாம் வெக்டார் போட்டுக்கணும். வெக்டார் போட்டால் தான் மார்க் போடுவாங்க. சரி, அடுத்ததாக நம்ம சாதாரணமாக ஓஎல் அப்படிங்கிறதுக்கும் ஓஎல் டேஷுக்கும் என்ன செய்கிறோம்னா புள்ளி பெருக்கம் எடுக்கிறோம். ஓஎல்ங்கிறது இங்கே இருக்குது. ஓஎல் அப்படிங்கிறதுக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா ஜே டாட் ஓஎல் டேஷ். ஓஎல் டேஷுங்கிறது தோ இருக்குது. காஸ் பீட்டா ஐ மைனஸ் சைன் பீட்டா ஜே. ரெண்டுத்துக்கும் பெருக்கும்போது ஐயோட கெழுவை தான் பெருக்கணும். அப்போ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா, அப்புறம்
இங்கே ஜேயோட கெழு ஜேயோட கெழு, ஜேயோட கெழு சைன் ஆல்ஃபா, ஜேயோட கெழு மைனஸ் சைன் பீட்டா, ரெண்டுத்தையும் பெருக்கும்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வரும். இது வந்து ஓஎல் டாட் ஓஎல் டேஷ். இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. 1 2லிருந்து ரெண்டு சமன்பாட்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் எல்ஹெச்எஸ் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். இதுலேயும் ஓஎல் டாட் ஓஎல் டேஷ், இதுலேயும் ஓஎல் டாட் ஓஎல் டேஷ். எல்ஹெச்எஸ் ரெண்டுத்துலேயும் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் சமம். ஆர்ஹெச்எஸ் என்ன? 1ல் ஆர்ஹெச்எஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அதே போல் 2ங்கிறதுல ஆர்ஹெச்எஸ் வந்து காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இதுதான் நம்ம கணக்கில் நிறுவ சொல்லியிருக்காங்க, நிறுவப்பட்டது.